ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். 234 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாகியிருக்கிறது. மாலை 6 மணி நிலவரப்படி 84.29% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2021 பதிவான வாக்கு சதவீதத்தை விட 2026 பதிவான வாக்கு சதவீதம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் என்பவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 5,73,43,291 பேர். இது 2021 வாக்களித்தவர்களுடைய சதவீதம் என்பது 73.63% இருந்திருக்கிறது. 2021 2026 ஆண்டு ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 11% அதிகரிப்பதை நம்மால் பார்த்துக்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு குறைந்திருந்தாலும் தற்போது வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது கடந்த முறை வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக தான் இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2021 70% பேர் வாக்கு செலுத்தியிருந்தார்கள். 2026 18% அதிகரித்து 88% இருந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம பார்க்கும்போது குங்கும மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் 18% வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பார்க்கிறோம் 73.79%ஆகவும் 2021 பதிவாக இருக்கிறது. 2026 85.04% என்கின்ற வகையில் வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெற்றிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 79.09%இலிருந்து 85.17% வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் 82.47% இருந்தது. தற்போது 85% இருந்திருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் 3% தான் வாக்கு செலுத்தியவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து பார்க்க முடிகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 76%இலிருந்து 84% வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 65%இலிருந்து 85%. நாகப்பட்டினத்தில் 20% வாக்குப்பதிவு என்பது இந்த அதிகரித்திருக்கிறது. நம்மை சற்று உற்று நோக்க வேண்டிய இருக்க வேண்டியது 20% என்பது மிக மிக அதிகம். அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு மாவட்டங்களில் ஒரு 30,000-40,000 ஓட்டுகள் தான் ஒரு மாவட்டத்தில் இருந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் இரட்டை ஓட்டுகள் இருப்பவர்கள், இரட்டை வாக்குரிமை இருப்பவர்கள், இறந்தவர்கள் மற்றும் முகவரி மாறியவர்கள் வாக்கு நீக்கியது என்பது மாவட்டங்கள் ரீதியாக பார்க்கும்போது 20,000 ஒரு 40,000 வாக்குகள் தான் இருந்தது. ஆனால் கடந்த முறை செலுத்தப்பட்ட வாக்குகளிலிருந்து 20% வாக்குகளை அதிகமாக பெறுவது, கடந்த முறை வாக்கு செலுத்தியவர்களை விட கிட்டத்தட்ட ஒரு 10% என்பது அதிகமாக வாக்குகளை பெறுவது என்பது இம்முறை நடந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2021 76% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். 2026 82% அது அதிகரித்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 74%இலிருந்து 80% வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 76%இலிருந்து 83%, சிவகங்கை மாவட்டத்தில் 68%இலிருந்து 76%ஆகவும் உயர்ந்திருக்கிறது. மதுரை பொறுத்த வரைக்கும் 70%இலிருந்து 80%. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10% வாக்கு சதவீதம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகரித்திருக்கிறது நமக்கு தெரிகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 71%இலிருந்து 9% அதிகரித்து 80% மாறி இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் 69% வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது அது 76% அதிகரித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 70% வாக்குகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருந்தது. அது இன்று நடைபெற்ற தேர்தலில் 79% கிட்டத்தட்ட 9.75% அதிகரித்து பார்க்க முடிகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 72.63% 2021 சட்டமன்ற தேர்தலில் அங்கு பதிவான வாக்கு. அது 2026 81.48% அதிகரித்திருக்கிறது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.